இந்த அரங்கத்தில் இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை உதவி தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு நம்ம உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்காக இதை கூறியிருக்கிறோம். ஏன் இந்த மூன்று அறக்கட்டளை ஆரம்பிச்சேன்றத திரும்பமா சொல்லி உங்களுக்கு உணர்த்தணும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தான் ராணுவத்திற்கு தான் முதல்ல என்னுடைய உதவித்தொகை போகணும்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்சேன்னா தரைப்படை, காலாட்படை, கடற்படை இந்த மூன்றும் எப்ப நம்ம நாட்டில் போர் நடக்குதோ அப்பதான் அவங்க போரில் போவாங்க. ஆனா இந்த எல்லை பாதுகாப்பு படையினர் மட்டும் வருஷம் 365 நாளும் 24 மணி நேரமும் பாதுகாக்கணும். அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, தனிப்பட்ட குணம். இப்ப ஒரு நாடு அந்த நாட்டில் வசிக்கும் மக்களும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னா அந்த நாட்டுக்கு 2 மிக முக்கியம். ஒன்று பாதுகாப்பு, அது ராணுவம் தான் வழங்க முடியும். 2வது விவசாயம். ஏன்னா அது வந்தால் 10 என்ன செய்யலாம், பறந்து ஓடும். கல்வியாவது வீட்டாவது எல்லை பாதுகாப்பாக என்னவாவது ஓடும் விளக்காவது. அதனாலதான் முன்னாள் பாரத பிரதமர் லால்பகதூர் சொல்லியிருக்காரு, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இந்த 2 ஒரு நாட்டில் இருந்தால்தான் அந்த நாட்டு மக்கள் அமைதியாக வாழ முடியும். நீங்க இந்த வயதில் இப்ப பாக்குறீங்க, உலக நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈராக் போர், இஸ்ரேல் சிரியா போர், இஸ்ரேல் லெபனான் போர், ரஷ்யா உக்ரைன் வார். இதால என்ன நடக்குது நீங்க டிவியில பார்த்துருக்கீங்க, செய்தித்தாளர் படிச்சிருக்கீங்க. நாட்டில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு சின்ன ரொட்டி துண்டுக்கணும். ஆனா நம்ம நாட்டில் அந்த நிலைமை கிடையாது. இப்ப சமீபத்தில் பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதிகள் மூழ்கினாங்க இல்லையா இந்தியாவுக்குள்ள. அத யார் முடிவெடுத்துன்னு தெரியுமா? எல்லை பாதுகாப்பு படையினர்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அதை முறியடித்தார். எனவேதான் அந்த எல்லை பாதுகாப்பு படையினர்களுக்கு குழந்தைகளுக்கு என்னாலான ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்யணும்னு நான் நினைச்சு இந்த அறக்கட்டளையை ஏற்படுத்தினேன். புரியாவுக்கு இப்ப இந்த எல்லை பாதுகாப்பு படையினர் அடைக்கட்டளை யார் யார் உறுப்பினர்கள் அடைக்கிறதோ அவங்கெல்லாம் கைது செய்து மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய மேனேஜிங் திருவிழாவாளர்கள் பணி நிமித்தமாக வெளியே இருக்கார், இன்னைக்கு வர முடியல. அதுக்கு அவருக்கு பதிலாக அவருடைய துணைவியார் சுஷிலாவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சுலோச்சனா இல்ல அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜிங் டைரக்டர் சதீஷ் குமார். 3வது அரங்காவலர், அவருக்கு தான் ரொம்ப பொறுப்பு அதிகம். தமிழ் என்னுடைய மாணவி. 4வது செந்தில்குமார். எங்க இன்னைக்குதான் அவரை பார்க்கிறேன். அவர் வேலை நிமித்தமா ஆந்திரா ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. அடுத்ததுல சீனிவாசன் அவரும் பணி நிமித்தமா வெளி மாநிலத்தில் இருக்கார். எல்லை பாதுகாப்பு படைக்க இருக்காரு. பிரசன்ட் திலீபுரம் சீனிவாசன் 2 பேருக்கு. ரெண்டாவதா கல்வியை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, கல்வி அதை என்ன செய்யும், உயர்த்தும். தன்னை இயக்கிக் கொண்டு மற்றவர்களையும் அந்த கற்றவனால் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும். ஆனால் செல்வம் அப்படி கிடையாது. நிலையாக ஒரு இலக்கியாளரே தங்கால். அதனால்தான் பாட்டு கூட பாடுறாங்க. கடவுளப்பா அந்த கடவுள் தெரியும் அப்பா, கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற மனமே செல்வம் இன்னைக்கு சுபேரா கோடி சர்மா இருப்பான். அடுத்த சில ஆட்கள் அப்புறம் பார்த்தா பிச்சுக்காரமா மாறிடுவான்.
கல்வினா கற்றவரை ஒருபோதும் கைவிடாது, மற்றவர்களையும் அதன் மூலம் உயர்த்தலாம் இல்லையா? அதனால கல்வி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். பெண்களுக்கு முக்கியமா கல்வி ரொம்ப அவசியம். ஏன்னா ஆடவர்களை நம்பி இருக்காமல் உங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு உங்களுக்கு உறுதுணை புரிவது எது? கல்வி மட்டும்தான். அதுக்கு உதாரணம் தனிச்சை சொன்னாமல் அவரோ நானும். நாங்க யாரும் எந்த ஜெயிலையும் எதிர்பார்க்காம நான் இவ்வளவு செய்யறேன்னா இது கோடி கணக்கில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுமா செய்வாங்க. ஏன்னா இப்போ பேங்க்ல வட்டியில குறைஞ்சி போகுது. இப்போ ஒரு கிடைக்கிற தொகைக்கு 70 லட்சம் நான் போட்டாதான் இவ்வளோ அமௌண்ட் என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். புரியுதா? எல்லாரும் அதை என்னால் செய்ய முடியல. நான் கற்ற கல்வி 1969 நான் சென்னை பிசிஎஸ் கல்லூரியில் படிக்க வரேன் 5 வருஷம். புரியுதா? எந்த காலமும் தெரியல அவங்களுக்கு. இப்போதான் சர்வசாதாரண கல்லூரி போய் ஒரு கிராமத்திலிருந்து நான் போனேன். அதனால தான் கல்வியை என்ன செய்வேன், நன்கு படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் இந்த உரை. நிறைய தனியார் பள்ளி கல்வி 500 மார்க் போனது அதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு செக்ஷன் காரணம் அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை. புரியுதா? இப்போ இந்த உதவித்தொகை உங்களுக்கு வர்றதுக்கு யார் இப்போ கண்டிப்பா தொடர்பு இருக்காங்க. இந்த அளவுக்கு 3ஆம் ஆண்டு வெற்றிகரமாக இந்த உதவித்தொகையோ இந்த நிறுவனத்துக்கு எனக்கு முக்கிய உறுதுணையாக இருந்தவன் ஒரு இளைஞர். நான் புள்ளியை வச்சுட்டு கோபத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்த போது என்னுடைய அம்மா அந்த இளைஞரை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவரை பற்றி 3 நிகழ்ச்சிகள் மட்டும்தான் ஒரு சொல்லணும் இருக்கிறேன். அத்தகைய அர்ப்பணிப்பு உணர்வு லட்சத்துல ஒருத்தர் கூட இருக்குமான்னு சந்தேகம் தான். உண்மையில் யாராவது ஒருவர் அந்த இளைஞருக்கு உருவாக வேண்டும் என்பதற்காக என் கூறினேன். முதல்ல அவர் சொன்னான், அப்ப நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறேன், என்னை சந்திக்க வர அந்த இளைஞர். அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வருஷமா நினைக்கிறேன் 10 மாசமா 8 மாசமா ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா நான் கல்யாணம் எடுத்து போற பொண்ணுகிட்ட சொன்னேன், உனக்கு முன்ன உணவு நினைக்க விட இன்னும் தேவையோ அண்ணன் என்ன செய்வேன் செஞ்சுக்குவேன். ஆனா எந்த நேரமும் வீட்டிலே நான் இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த பிறகு சமுதாயத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதுக்கு இஷ்டம்னா என்ன திருமணம் செஞ்சுக்கோ, இல்லை ஒரு கூடவே இருக்கணும், அது பின்னாலே சுத்தணும்னா என்னால சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டோமா. இஷ்டம்னா திருமணம் செஞ்சுக்கோ, பிடிக்கலன்னா இப்பவே சொல்லி என்னால சண்டை வேணாம். அந்த இல்லத்தையும் இவனையும் போலவே ஒரு நல்ல நோக்கம் கொண்டவர், எல்லாருக்கும் உதவாது. அவனும் சரி, நான் எந்த தடையும் உங்களுக்கு ட்ரஸ்டிக்கு வராமல் நடக்கவே மாட்டேன், அப்படிதான் சொல்ல மாட்டேன். ஒதுக்கிறதுனா திருமணம் செஞ்சாங்க. 2வது நிகழ்ச்சி என்னதுன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி யார் ஏன்னா அவன் ஒரு கம்பெனியில வேலை செய்யறான். ஒரு டீம்ல முக்கியமாக வேலை இருக்கிற ஒருத்தர் வேலை செஞ்சுட்டாங்க. அவங்க வயதானவர்களுக்கு இல்லை நகைக்க உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மீட்டிங்ல. அப்படி சொன்ன உடனே அந்த இளைஞரின் குடும்பத்தினா வேலை செஞ்சு தெரியுமா, இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா முதல்ல ஒரு இடம் வேணும். முக்கியம் இல்லை லட்சம்லாம் ஃபஸ்ட் இருக்குன்னா வேணும் இடம் வேணும். இடம் இல்லாத கட்ட முடியுமா? முடியாது. அதனால வீட்டில் யாரையுமே கேட்காத, ஆபீஸ்ல 8 லட்சம் லோன் அப்ளை பண்ணி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. என்கிட்ட அந்த உதவி செய்யறவங்கிட்ட வருது, அந்த இளைஞர் வரான் வீட்டுக்கு வருது, அம்மா இது மாதிரி இஎம்ஐ அடைச்சு மாதத்துக்கு 20,000 முடியாது, வீட்டில் செலவுக்கு பணம் எல்லாம் குறையும். அந்த கேட்டாங்க அந்த இளைஞரை பார்த்து, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்க, அம்மா கிட்ட சொன்னீங்க, மனைவி கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்ன மாமன் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று சொல்லாத பொம்புறாங்க. அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிவுரிவு. நான் இருந்தாலும் இது செஞ்சது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது, இது சொன்ன
இருக்கணும், கல்வி ஏதாவது பார்க்கலன்னா அப்போ விட்டுதான் வாங்குவாங்க. ஏன்னா இந்த முதியோர் இல்லை கட்டுறதுனால அந்த இடத்த விட்டா அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உதவி தொகைன்னு அதை வாங்கிட்டாங்க. மாதம் அந்த ட்ரஸ்டால 20,000 கொடுக்கணும். ஏன்னா அந்த இஎம்ஐ பிடிக்கிறாங்க இல்லையா, சாப்பாடு வீட்டில் சாப்பிடணும் இல்லையா, அது ஒரு 6 மாதமோ 7 மாதமோ கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் முடியல அந்த ட்ரஸ்டால அந்த 20,000 அந்த நகை ஏற்றி எடுத்து கொடுக்கறதுக்கு முடியல. அதனால அந்த இடத்தை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வாங்கின அந்த இளைஞருக்கு சுற்றி போயிட்டு என்ன பிடிக்கிறது போகும்போதே இருக்க போகுது. உடனே என்ன ஐடியா என்ன தெரியுமா, இந்த முதியோர்களை கட்டத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா மீட்டிங்ல, அவங்ககிட்டே போகலா போய் இதை சொல்லுங்க, அந்த நிலத்தையாவது அவங்க வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்களும் வந்தது அந்த மீட்டிங்ல வாக்கு அவங்களும் சரி இந்த இடத்த மீதி 6 லட்சமே இன்னும் கட்ட வேண்டியிருக்கு. அந்த தொகையை கொடுத்து அந்த லேண்டை அவன் பேருக்கே இப்ப மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 10 பேருக்கு போகும்போது முதியோர்களை கட்டுறது இது மாதிரி யாராவது செய்வாங்களா? வீட்டை கேட்காம இவருக்கு குறைஞ்ச சம்பளத்துல 20,000 இஎம்ஐ கொடுத்துருக்கு. அப்புறம் நேரா வீட்டுக்கு போகும்போது அந்த உதவி செய்யறவங்க அந்த அம்மாவை கேட்டாங்க, சுருக்கினா எடுத்துக்க கிட்லையா மகனை இவ்வளோ செஞ்சுட்டு வந்துருக்காங்கன்னு கேட்டதுக்கு பின்னால நல்ல விதமா அவங்க மேல பண்ணிருக்காங்க. இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் என்ன தெரியுமா, நம்ம ட்ரஸ்ட்ல 2 பிள்ளைங்களுடைய அப்பா வந்து திடீர்னு ஏற்றி ஏற்றிட்டாங்க. அதுக்கு போராடுறோம், நான் வேணாண்டா இதெல்லாம் வேணாம் உதவி செஞ்சா அதோட விட்டு அவங்களாம் கேட்டா வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் போகணும் அவசியம் இல்லையான்னு சொன்னா கேட்கவே இல்லை. போய் அந்த கூட்டத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோமா. இது மாதிரி இளைஞர்களை பார்க்கறது மிகவே கடினம். புரியுதா? அவரு நிறைய உழைப்பு சப்போர்ட்டிகளை எனக்கு இருக்கு. அது அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய கல்வி அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி எம் செந்தில்குமார் தான். புரியுதா? இந்த மாதிரி இளைஞரை கண்டுபிடிப்பது தனக்குன்னு நினைக்காம மற்றவர்களுக்கு தன்னுடைய ஆபீஸுக்கு லோடே போட்டு எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கோம் அவன் அம்மா கிட்ட அவனுக்கு தான் தெரியும். அவன் வயசு திட்டுங்கிறாங்க பின்னால் உட்காந்துட்டு அவங்க சேர்த்து திட்டிருப்பான்னு நினைக்கிற தெரியல. புரியுதா? அந்த மாதிரி கூட எடுக்கணும் சரி செய்யணும். அதே மாதிரி இப்போ அந்த செந்தில்குமாருக்கு அடுத்தபடியாக புவனேஸ்வரி அம்மா கேட்கிறேன். அடுத்தது என் பார்த்திகள் இவரை பற்றி இப்போ சொல்லணும். இல்லை ஓடிட்டார் பார்த்திகள் இல்லை. அடுத்தது கலைஞர் இல்லை கலை. அடுத்தது கிராமத்தில் பணி நிமித்தமாக அவர்களால் வர முடியல. புரியுங்களா? இப்ப இந்த 4 பேர் இந்த உதவி தொகை உங்களுக்கு வழங்குறதுக்கு என்னென்ன பாடுபடுறாங்கன்னு சொல்றேன். இந்த உதவி தொகை சீக்கிரம் வழங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேர்காணலுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாரும் ஒரே சொல்ற பக்கத்துலயே இருக்கீங்க கிடையாது. விஜயநூர்ல வெவ்வேறு சென்று இருந்தீங்க. நேரா போய் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே வந்து எங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பணம் என்ன செய்வேன் போடுவேன். ஒரு 1000 ரூபாய் கூட்டுறதோ குறைக்கட்டோ அது மாதிரி. புரியுது? அவங்களுக்கு நேரா போனோம்னா இவருக்கு கால் எலும்பு முடிஞ்சு போச்சு. 37 நாள் வெளி உலகத்திலே காணாம ஒரு ரூமுக்குள்ளே நடக்கக்கூடாதுட்டார் டாக்டர். இப்ப யார் நேர்காணல் போறது? அதுதான் அவங்க சொல்றேன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஒருத்தர் இல்லைன்னா கூட இருக்கு. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு யார் வந்தது உங்களுக்கே தெரியும். புவனேஸ்வரி அன்பின் கலை தெரியும். பொறுப்படிக்க 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்க பாரு எல்லாரும் வச்சுக்கிட்ட. இந்த குட்டி குழந்தைங்களை விட்டுட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 வரைக்கும் 8 9 சின்ன சிட்டி காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள போய் வந்தாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் இல்லையா.
ஹலோ. 6 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு கிட்டத்தட்ட 2 பெண் பிள்ளைகளும் வீடு வந்து சேர்றாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ குழந்தைங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு சாப்பாடு வைக்கணும் நேரத்துக்கு எல்லாம். யாரு செஞ்சில் அம்மா அவங்க இன்டெரக்டா நம்ம ட்ரஸ்ட்ல ஒரு மெம்பர் அவங்க. புரியுதா? அந்த ரெண்டுத்தையும் முடியும். எல்லாம் நடக்காத குழந்தை, ஓடுற குழந்தை எல்லாத்தையும் குடிச்சு உட்காந்துருக்கிற வேலை அவங்களுக்கு, சாப்பாடு போடுற வேலை பூவா ஊட்டுறதெல்லாம் அவங்களுக்கு. இப்போ இந்த 2 பெண் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அடுத்து பார்ட்டிகள் இருக்காங்க, அவருக்கு இன்னும் பேத்தட்டிக் கண்டிஷன். ஏன்னா தொலைதூரம் நாயகன்பேட்டை, ஏக்கராம்பேட்டை, அண்ட் தென் பெருநகர், வேல்மாக்கா இந்த மாதிரி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளை கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் கூட பரவாயில்ல, வயலைகளோட நேரம் கழிச்சு வந்தாங்கன்னு அந்த பொறுப்பு பார்ட்டிகள் அவர்கள் எடுத்துட்டாங்க. அவர் போகும்போது பெருநகருக்கு பாதி வழியில் பைக்கு டயர் பஞ்சது அவுட்டு. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்னால் வர முடியல, பைக் டயர் இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு, நடுவூரில் ஏதோ ஒரு ஊரில் ஆயிடுச்சு, அதனால என்னால் வர முடியாது, வெயிட் பண்ணாத எனக்காக அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உறவுகளுக்கு பஞ்சர் வர சொல்லி பஞ்சரை ஒட்டி அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் நினைக்கிறேன், கார்த்திகன் ஊர், அங்கே வந்து சேர்ந்தாங்க. இப்போ புரியுதா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு? புரியுதா அவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்து சேர்ந்துன்னு? புரியுதா? சரி போகட்டும். அடுத்தபடியாக சரஸ்வதி இளைஞரின் உளவியல் அறக்கட்டளை, அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மோகனகாந்தி ஐயா அவர்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் யாருன்னா செந்தில்குமார். அடுத்து 3வது அரங்காவலே சதீஷ்குமார். எங்க சதீஷ்குமார். அடுத்தது ஆர் கோபிநாத் அவர்கள். எங்க தருவது அப்படியா? அடுத்தது என் தங்கமணி. இவங்க 2 பேரும் ஆப்சென்ட் வரல. ஏன் உறுதியல் எடுத்தேன்னு சொன்னா, அதான் இப்ப வந்து முக்கியத்துவம் தருவது விவசாயத்துல தான். நம்ம முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சதாசிவம் ஐயா அவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சொல்கிறார் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்காரு. சொல்றாரு, நான் வந்து ஜட்ஜா இருந்து சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டையர் ஆகிறேன், ஆனா இப்ப விவசாயம் பண்றேன். என்ன பண்றேன்? விவசாயம் இருந்து நானே விவசாயம் பண்றேன். அந்த பச்சை பயிரை பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியா இருக்குது. ஏதோ மக்களுக்கு உணவு வழங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்குது. பல வெளிநாட்டவர்களும் நம்ம நாட்டிலும் உயர் பதவிகளுக்கு நிறைய சம்பளம் தர கூப்பிட்டாங்க. ஆலோசனை வழங்குவது பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அவர் சொன்னாரா, எனக்கு இன்னும் பணம் தேவையில்லை, அமைதியா தேவை, விவசாயம் தான் என்னுடைய முக்கிய வேலை அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாருன்னா, விவசாயிகளை இன்னும் வாருங்கள், எப்படி லோன் வாங்குறது கவர்மெண்ட் கிட்ட இருந்து, எப்படி மானியம் வாங்குறது, ஒழுங்கா நீங்க உங்களுடைய வட்டிகளை கட்டிட்டீங்கன்னா வட்டிய உங்களுக்கு ஈஸியா எல்லாம் கிடைக்கும். அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை நான் கூறுகிறேன்னு சொன்னார். புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாது. உழன்றும் ஏற்றினது உணவு அப்படின்னு சொல்றாரு. அதனால புரியுதா? அதனாலதான் உயிரியலுக்கு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்த, அது இன்னும் செயல்பட தொடங்கினா ஆண்டு முழுவதும் வேலை எடுக்க போகிறது அந்த ஒரு கட்டளைக்கு தான். ட்ரில் வாங்கிடும். புரியுதா? மாணவர்களோட யூடியூப் எல்லாம் போடுறதுக்கு அதுக்கு கடவுள் ஒரு செயல்பாடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடவுளுடைய கணக்கையும் பாவை வெள்ளி விழணும். அப்படி விழுந்தாதான் சக்திக்கு அந்த உயிரியல் வந்து ஆக்ஷனுக்கு வரும். புரியுதாவுக்கு இவ்வளோ கட்டங்களுக்குள்ளேயே இவங்கெல்லாம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் பட்ட கஷ்டம் அவ்வளோதான் சொல்லணும். அவங்களுக்கு
பேங்க்ல போனா ஒண்ணுமே தெரியும், எவ்வளவு ரேட் அவங்க எல்லா வேலைகளுக்கும் அதிகமாக இருந்தால் அவங்க எப்படி இருக்கும், அந்த வேலை மட்டும்தான் எனக்கு பொறுப்பு. இந்த இதனால தான் இந்த 3 அறக்கட்டளைகள் மீது என்னால் இயன்ற உதவிகளை வறுமை கோட்டத்துக்கு கீழ் இருக்கும் நன்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு உதவணும்னு சொல்லி இதை ஏற்படுத்தினேன். இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப உதவியா 2 குடும்பம் இருக்கு. ஒன்று மோகனகார குடும்பம், இன்னொன்று என் செல்லிக்குமார் குடும்பம். பிரேமா அம்மா எனக்கு ரொம்ப உதவியா தான் சொன்னேன். ட்ரஸ்ட் இல்லாத ஒரு அழகாக எந்த எந்த உதவி கேட்டாலும் உடனே 24 மணி நேரமும் எனக்கு செய்யறதுக்கு குடும்பங்கள் இருக்கிறதுனாலதான் நான் என்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த ஊரில் இருக்கேன். இல்லைன்னா நான் கால் மேல கால் போட்டு நினைச்சது சாப்பிட்டு அதை தூக்கில வைக்க அதை சொந்த வார்த்தைகளால் வாழ முடியும். புரியுதா? அப்படி போனா இந்த ட்ரஸ்ட்ல நிலைமை என்ன ஆகும்? நம்ம இருக்கும்போது இதில் என்ன குறை நிலைகள் இருக்குதுன்னு பார்த்து அதை சரி பண்ணுங்க. என்னுடைய மனைவிக்கு முன்னால நீங்க சரி. அடுத்தபடியா குழந்தைகளை உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தை எடுத்துக்கணும். நீங்க போன் பண்றீங்க, கல்வி அறக்கட்டளைகள் விதி. அது போன் பண்ணும்போது அதனுடைய மேனேஜிங் ட்ரஸ்ட் நம்பர் வச்சிருக்கிற செந்தில்குமார் தான். அவன் ஒரு அலுவலகத்துல ஒரு பதவியிலே இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஷிஃப்டிங், நைட் ஷிஃப்டிங், செகண்ட் ஷிஃப்டிங் மாறி போகும். அதனால நீங்க ஒரு தடவை போன் பண்ணாலே போதும். வேலையா இருந்தா அல்லது அந்நிய ஆபீஸர் யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா ஆபீஸ் பண்ணீங்க இல்லையா, பதில் சொல்ல மாட்டான். புரிஞ்சுக்கீங்க? புரியுதா? விட்டாம என்ன செய்வாங்க, போன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஒரு தடவை நீங்க எழுதி கொடுத்தீங்கனாலே என்னுடைய வேலையை விசாரிச்சு மட்டும் இல்லை, அவனுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப அந்த நாளுக்குள்ளே நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுக்குள்ளான பதிலை சொல்லிடுவான். புரியுதா அவருக்கு? சும்மா என்ன செய்யக்கூடாது, வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. நைட் ஷிஃப்ட் போயிருந்தாங்கன்னா சாயந்தரம் 8 மணி, ராத்திரி 8 மணிக்கு போய் மறுநாள் 8 மணிக்கு தான் வருவான். சாப்பிட்டு உடனே தூங்கிடுவான், சாயந்தரம் 5 மணிக்கு தான் எழுதிப்பான். அந்த நேரத்தில் பண்ணீங்கன்னாலும் சும்மா தொடர்பு பண்ணுவாங்க. ஒரு தடவை பண்ணாலே போதும். அவன் டைம் கிடைக்கும் போது என்ன செய்வான், அதை எடுத்து கவனிப்பான், உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனுடைய வேலைக்கு நம்மளால என்ன உபத்திரமா இருக்கக்கூடாது. புரியுதா? அடுத்தது பெற்றோர்களுக்கு வேண்டுகோள். உங்களுக்கு நீங்க காலேஜ் போறாங்க, வராங்க, படிக்கிறாங்க, மாற்றி அதே மாதிரி சிரிப்பு இதெல்லாம் ஆடிட்டிங் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என் குடிமை மாற்றிட்டு 3 வருஷம் என்னுடைய கேஒய்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பதிஞ்சிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு குறையும். ஆடிட்டர் வந்து அதுக்கு எல்லா வருஷத்துக்கும் நான் சொல்றேன் இந்த பைசாவும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அரியர்லே இருக்கவே கூடாது. புரியுதா? இந்த வருஷம் புது ரூல் பண்ணாங்க. போன வருஷம் நாம பட்ட அவஸ்தை அரியரே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஆல் த 3 year students I am giving you the advice. ஏன்னா அரியர் இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பில் ஆசை இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு சொன்னா வந்து என்ன சொன்னா, அம்மா இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போயிருந்ததுனால பிக்கப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேன். நான் என்ன மீடியம் படிக்குவேன், தமிழ் மீடியம் தான். புரியுதா? ஆனால் நான் போய் சேர்ந்தேன். அப்போ புரியுதா? நான் போய் சேர்ந்த உடனே இங்கிலீஷ் கிளாஸு 30 கிளாஸ் போகுது. அதில் கொண்டு கட்டிட்டாங்க. பார்க்குறேன் எல்லாம் இங்கிலீஷ ஒன்றுமே புரியல. மூலவாங்க தலைவருக்கு என்னடா இருக்கு. அது கூட அம்மா அப்பா யாரும் கிடையாது. ஆசை அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு இல்லையா, நமக்கு பொறுப்பு இருக்கணும். அம்மா அப்பா படிக்க வச்சிருக்காங்க, சட்டி நம்ம படிக்க வச்சு பெரிய ஆகுவாங்க. பெற்றோர்களை அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அதனால இப்பவே முன்னோர்களாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நான் அட்வான்ஸாக சொல்றீங்க. அரியர் வச்சா அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த கொடுக்குற பணம் வராது. ஓகேவா? பெற்றோர்களும் காலைல வாங்கிக்கீங்க. அரியர் இல்லாம கஷ்டப்பட்டு படிச்சு 3 வருஷம் முடிச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 படிச்சு எழுதி காசே கொடுக்காம நீங்க என்ன செய்யலாம், வேலை வாங்கிக்கலாம். இப்போ உலகிலாவுக்கு இது மஸ்ட். அதுக்கப்புறம் எங்களுடைய அறக்கட்டளைய கல்வி அறக்கட்டளை நீங்க ப்ரே பண்ணக்கூடாது. அவங்க இப்போ
புதிதாக விட்டால் இந்த காரணம் தான் விடணும். அது வைக்கவே கூடாது. பெற்றோர்கள் கவனத்துக்கு இதை இப்பவே சொல்லிடுறேன். எந்த பிரேமும் பண்ணவே கூடாது. புரியுதா? இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.